ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இசை ஜாம்பவானாக விளங்கியிருக்கக்கூடிய ஜானகி அம்மா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்று வந்து காலமாகியிருந்தாங்க. இவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்க விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்ததற்கு பிறகு பல நிகழ்வுகள் அரங்கேறி வருவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் ஒரு சில விஷயத்தில் வியப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்ததற்கு பிறகு 2 நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஒரு பெட்டி வந்திருக்குங்க. அந்த பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்காங்க குடும்பத்தினர். அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த கருப்பு பெட்டியில் என்ன விஷயம் இருந்திருக்கிறது, குடும்பத்தினர் இதை கண்டு அச்சமடைவதற்கான காரணம் என்ன, அதிர்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவல் கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த ஜாம்பவான்களினுடைய மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்வியை எழுப்பியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது சில இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது 20 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்க, பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுறதை வாடிக்கையாகவே வழக்கமாகவே வைத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ஜானகி அம்மா அவர்களும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கார்டியனாக சில விஷயங்களை உயில் மாத்திரை எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த இன்சூரன்ஸில் 20 கோடி பணம் இருக்கிறதாகவும் அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் தான் அதில் இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு உயிலும் இருந்திருக்கு. அதாவது அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 20 கோடி ரூபாய் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத அவங்க உயிலாக அந்த ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பத்திரத்தில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 10% தன்னுடைய பேத்திகளுக்கு சேரும்படியும் 5% தன்னுடைய மருமகளுக்கு சேரும்படியும் மீதி இருக்கக்கூடிய சில விஷயம் மீதி 3% பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கு சேரும்படியும் எழுதி வச்சுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 2% இந்த மாதிரி அவங்க ஒரு பின்னணி பாடகி இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னணி பாடகர்களுக்காக அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு டொனேஷன் மாதிரி அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த உயிரில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய பேத்திகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி ரூபாயும், அவங்களுடைய மருமகளுக்கு 5 கோடி ரூபாயும், அவங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு தலா 3 கோடி ரூபாயும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பின்னணி பாடல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கான டொனேஷனாக அந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு அந்த உயிரில் தெளிவாகவே அவங்க எழுதியிருக்காங்க. இந்த உயிரை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அவங்க யார்கிட்டையும் பேசாமல் தன்னைத்தானே தன்னுடைய மகன் இறந்ததற்கு பிறகும் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதற்கு பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் மீதும் அவங்க என்ன மாதிரியா எவ்வளோ விஷயத்தை அவங்க யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம எழுதி வச்சுருக்கணும், யார் யாருக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறத எவ்வளவு டீட்டெயில்டாக எவ்வளோ நீட்டாக அழகாக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அனைவருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க, அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து தற்போது இணையத்தில் வந்து ரொம்பவே தீயாக பரவிட்டு வருதுங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதாகட்டும், அந்த டாக்குமெண்ட் வந்து யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் போகணும் அப்படிங்கிற குறிப்பு ஆகட்டும், இரண்டுமே பார்க்கும் பொழுது குடும்பத்தினர் பார்த்து ரொம்பவே பார்த்திங்கன்னா வேதனைப்பட்டிருக்காங்க. இப்படி வந்து அனைவரை பற்றியும் யோசிச்சு ஒரு ஒரு மனுஷியை வந்து நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு நல்ல மனிதரை பார்க்குறதே வந்து அரிதான ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒருத்தங்களை நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தார் வந்து ரொம்பவே வந்து வேதனைப்பட்டு கதறி அழுதுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் போய் சேரணுமோ அதற்குண்டான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு அங்கங்கே அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையும் வந்து சென்றடைவதற்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் கசிந்திருக்கிறதுங்க. பெரும்பாலும் சொன்னோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்து விட்டு நிறைய இன்சூரன்ஸ் பண்ணுறதுல ஒரு சிறப்பு கவனத்தையே அவங்க செலுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு பகுதி போய் சேரணும் அப்படின்னு அவங்க நினைச்ச அவங்களுடைய எண்ணம் உயர்ந்த உள்ளத்தை வந்து பலரும் வந்து பாராட்டி வராங்க. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து பாடல் வந்து எவ்வளவு முக்கியம், அந்த கலை எவ்வளவு முக்கியம், அதை அவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்காக செலவு செய்ய பணம் இல்லாத குழந்தைகளுக்கு அந்த பணமாக அந்த டொனேஷன் போய் சேரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய அந்த உள்ளம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. தற்போது இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாக பேசுவதோடு மட்டும் இல்லாமல் பலரும் வந்து எஸ் ஜானகி அம்மா அவர்களை நினச்சி பெருமிதம் படுறாங்க, நிகழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய பாடல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே இன்னிசை தேனிசை குரலால் நம்மளை காந்தம் போல் இழுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய குரல் வளம் நம்மை வந்து கட்டி போடுகிறது, இசை மீது ஆர்வத்தை வந்து இயற்கையாகவே நமக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய குரல் வளம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் இந்த உலகத்தில் அவங்கள தவிர்த்து யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த வயதினருக்கும் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஒரு குழந்தை 5 வயது குழந்தை முதல் 60 வயது பெண்மணி வரைக்கும் வந்து எந்தெந்த வாய்ஸில் எந்தெந்த டோனில் எந்தெந்த மாடுலேஷனில் பாட முடியுமோ அதுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து பாடல்களையும் வார்த்தைகளையும் வந்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண் குரல்லையும் அவங்க பாடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 20 மொழிகளை வந்து கற்று அறிந்திருக்காங்க. அந்த 20 மொழிகள்லையும் அவங்க வந்து பாடல்களை பாடியும் இருக்காங்க. அவங்களுடைய 70 ஆண்டு சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 70 ஆண்டு இசை வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. அவங்களுடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணன் கடந்த ஜனவரி மாதம் காலமானதை அடுத்து அவங்க தன்னைத்தானே ரொம்பவே தனிமைப்படுத்தி கொண்டாங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு பாடல்லையும் அவங்க எந்த ஒரு பாடல் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல, பாடலையும் நான் பாட போகிறதில்ல அப்படின்னு ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. ஆல்பம் சாங் கூட அவங்க பண்ணது கிடையாது. ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனினுடைய இறப்பு தாங்க முடியாமல் உடல்நிலை சரியில்லாமல் மோசமான காரணத்தினால அவங்களுக்கு வந்து காலமாகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயும் அவங்க வந்து இயற்கை எழுதினாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறதுங்க.